குப்பை கூளங்கள், கோழி கழிவுகள், மனித நரகள் என காண சகிக்க முடியாத நிலையில் இருக்கிறது திருச்சியில் உள்ள ஓடத்துறை ரயில்வே சுரங்கப்பாதை. திருச்சியில் சஞ்சீவி நகர், அரியமங்கலம், பொன்மலை கார்னர், செந்தநீர்புரம் உள்ளிட்ட இடங்களில் ரயில்வே வழித்தடங்கள் உள்ளன. இந்த பகுதிகளில் வாகனங்கள் செல்வதற்கு ஏற்ற வகையில் சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையையும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையையும் இணைக்கும் ஓடத்துறை ரயில்வே மேம்பால சுரங்கப்பாதையின் நிலையோ வேறு. சிந்தாமணி பகுதியில் காவேரி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள இந்த ரயில்வே சுரங்கப்பாதை கழிவு நீரால் நிரம்பி வழிகிறது. மழைக்காலங்கள் என்றால் இன்னும் கொடுமை. விளக்குகள் இல்லை. இரவில் மட்டுமல்ல, பகல் நேரத்திலும் கூட அந்த பகுதியை கடந்து செல்ல பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். பொதுமக்கள் பயன்படுத்தாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக சுரங்கப்பாதை மாறிவிட்டது. அதன் அருகிலுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இந்த பிரச்சனையை தவிர்க்க சுரங்கப்பாதை வழித்தடம் முழுவதிலும் மின்விளக்குகள் பொருத்த வேண்டும் என்றும், சுரங்கப்பாதையில் தேங்கி கிடக்கும் குப்பைகள், மனித கழிவுகள் மற்றும் கழிவுநீர் அகற்றப்பட வேண்டும் என்றும் அப்பகுதிவாசிகள் வலியுறுத்துகின்றனர். பொதுமக்கள் இந்த பாதையில் அச்சமின்றி பயணிக்கும் வகையில் மாநகராட்சி நிர்வாகமும் ரயில்வே துறையும் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் திருச்சி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் லெனின்.